இன்னைக்கு உங்களால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ தூய்மை பணியாளர்கள் எதுல வராங்க? பட்டியலினத்தோர்ல தானே வராங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பேசல? அப்படி சொல்ல முடியாது. பட்டியலினத்தோர்கள் அதில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்கண்ணே. ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசினது யாரு? அதை இல்ல அவங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு செவிசாய்த்து அதை உடனடியாக முடிச்சு தரணும்னு பேசினது யாரு? அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அப்படியே டப்புன்னு மாத்தி பேசினது யாரு? பெட்டிக்கு முன் பெட்டிக்கு பின் அந்த மாதிரியா? தலைவர் போன் பண்ணிருப்பாரு, என்னப்பா இப்படி பேசுறீங்க அப்படின்ன உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா, அது பேசிட்டோம்னா சரி மறுத்து பேசிருங்க, கூட 2 சீட்டு கொடுத்துறேன் 2 பெட்டி கொடுத்துறது ஒண்ணு அந்த இப்படி பேசிட்டாரா? இப்போ ஐயா மதிப்புக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி 10.5% ஒதுக்கீடு கேட்கிறாரு. எம்பிசில நிறைய மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ல நிறைய உட்பிரிவு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க இன்னைக்கு வண்ணார்கள் அப்படிங்கிறவங்களும் அதுலதான் இருக்கிறாங்க. வன்னியர்கள் அதுலதான் வண்ணார்கள் எம்பிசில வருவாங்க. அதான் எம்பிசில தான் அதுலயும் தான் வராங்க. அது ஐயா கலைஞர் தெளிவாக அதை கொண்டு போய் அதுல இணைச்சாரு இல்லைங்களா, சலுகைகள் கிடைக்கணும்னு. இன்னைக்கு அதே மாதிரி தானே அப்ப எப்படி போராடுறோம், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி போராடுறோம் நான் கேட்கிறேன். அதே மாதிரி தலைப்பு இப்போ நீங்க சொன்ன மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் வெளியே ஏறிட்டுனால அது ஓகே, வெளியே ஏறலன்னா அது வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறோம். அது வரைக்கும் நாங்க வஞ்சிக்கப்பட்டு தானே இருக்கிறோம். எங்களுடைய இதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சாதிவாரி கணக்கு எடுத்து மட்டுமல்ல, அந்த கணக்கெடுப்பு கணக்கை எடுத்ததுக்கு அப்புறம் இத்தனை % இவ்வளவு மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி நீங்க எங்களுக்கு சலுகைகளை அது உள் ஒதுக்கீடு வழங்குங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்ராக்கர் ரெக்கார்டு வச்சிருக்கீங்க, உங்க ட்ராக்கர் ரெக்கார்டை நீங்களே அந்த பேஸ்மெண்ட்டை நீங்களே உங்களை நீங்களே உடைச்சுக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க தாண்டி உங்களுக்கு சுயமரியாதை, இப்போ உங்களுக்கு உண்மையில சொல்ல போனா பழையபடி உட்கார்ந்து பெரியார் புத்தகத்தை படிங்க, சுயமரியாதை வருதான்னு பார்க்கலாம். அப்ப மாட்டோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ராணுவத்துல இருந்தா, என்சிசி ஆபீஸ்ல இருந்தா ரிட்டையர் ஆகுறாங்க. அதனால நான் டோட்டலாவே நாங்க ஃபாரின்ல பிசினஸ் பண்ணவங்க, டோல் ஷாப் பண்ணவங்க, பட்டு தொழில் பண்ணவங்க. அதனால எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் என் முன்னோர்கள் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிருக்கா, இந்த மாதிரி தொழில் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு. அப்ப இதுல எங்கடா தீண்டாமை வந்தது? எப்படா இந்த மாதிரி வந்தீங்க? பாபா சாஹிப் கோட்டு போட்டதுக்கும் மகாத்மா காந்தி கோட்டை கலத்துனதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா என் தாத்தா அப்பவுமே பிரிட்டிஷ் பீரியட்ல ஜட்ஜா இருந்தான்னு சொல்றேன், ரெக்கார்டு இருக்குது. அப்ப எங்க தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு? அப்ப இது பாதியில தானே வந்திருக்கு. பணம் யாருகிட்ட இருக்குதோ அவங்கிட்ட தீட்டு கிடையாது, பணம் யாருகிட்ட இல்லையோ அவங்கிட்ட தான் தீட்டு இருக்கு.